ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் நாடகத்தில் கண்மணியும் அன்பும் உண்மையாகவே புருஷன் பொண்டாட்டி தானா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக புண்ணியராஜ் இன்ஸ்பெக்டர் அவங்க வீட்டுக்கு வராரு. அவங்க வீட்டுக்கு வந்ததும் உடனே கண்மணி வந்து அவங்க அம்மா, அவங்க சித்தி, சித்தப்பா எல்லாரையும் அறிமுகப்படுத்த வராங்க. வாயை மூடுமா, நீ கம்முன்னு இரு, எப்போ பாரு நீயே பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காடுறாரு. உக்காந்ததும் அன்பை பார்த்து கேட்குறாரு, ஏன்பா இதில் யார் உங்கள் மாமியார் சொல்லு, யார் இவங்க, என்னென்ன உறவு நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்றாரு. உடனே அன்பு என்ன பண்ணுறாருன்னா, இவங்க தான் எங்கள் மாமியார் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க மாமியாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா அவங்க மாப்பிள்ளை அவங்கள மாமியாருன்னு சொன்னதே இல்லை. அதுக்கப்புறமா இவங்க எங்கள் சின்ன மாமியார் சரசு, இவர் எங்கள் சின்ன மாமனார், இவங்க வந்து என் ஒய்ஃபோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தேன்மொழி அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதும் ஓகே ஓகே, இப்போ நான் நம்புகிறேன், அதானே நான் ப்ரூஃபோட எதையும் முடிவு பண்ணுறது தான் என்னுடைய பழக்கம், அதனால தான் என் பேர் புண்ணியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இப்போ காலகட்டத்தில் ரொம்ப மோசமாக இருக்குமா, பீச்சில் இவங்க ரெண்டு பேர் பேசியிருந்தாங்க, எல்லாருமே அப்படி தான் பேசுகிறாங்க, ஆனால் கேட்டால் புருஷன் பொண்டாட்டின்றாங்க, அப்புறம் பார்த்தா இன்னைக்கு ஒரு ஆள் கூட நாளைக்கு ஒரு ஆள் கூட மாற்றிருக்காங்க, அதனால தான் விசாரிக்கலானே வந்தம்மா, அடிக்கடி நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அன்பு வீட்டில், அவங்க அம்மா வீட்டில் அவங்க அன்பை நினச்சி கவலையாகவும் ஒரு மாதிரியாகவும் இருக்கிறாங்க. அப்படியே சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. அவங்க அப்பா வந்து கட்சிப்பு எங்க சிவகாமி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதும் கட்சிப்பா தெரியலையே எங்கே அப்படின்றாங்க. என்ன துவைச்சியா நீ இல்லையா அப்படின்றாரு. துவைச்சனா, எங்கே வச்சேன், கட்சிப்பா துவைச்சனா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்கங்க. அது மாதிரி பேசுனதோ என்ன ஒரு மாதிரியாக பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு அவரும் கம்முன்னு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க மாமியார் வந்து, ஏய் சிவகாமி, என்னடி என்ன பண்ணுற, மணி என்ன ஆச்சு, இன்னும் டேபிளில் ஒன்றுமே காணோம் அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. என்னது அத்தை, மணி ஆயிடுச்சா, டேபிளில் என்ன வைப்பேன் நான், என்னது கேட்குறீங்க அப்படின்றாங்க. ஏய் என்ன சமைக்கலையா நீ இன்னைக்கு அப்படின்றாங்க. ஓ சமைக்கணுமா, நான் மறந்துட்டேன் அத்தை, இன்னைக்கு சண்டே நினச்சிட்டேன் அத்தைன்னு ஒரு மாதிரி அப்நார்மலாகவே பேசுகிறாங்கங்க. உடனே அவங்க அம்மாவும் அவங்க வீட்டுக்காரன், என்னன்னு தெரிலம்மா இவ அப்நார்மலாகவே இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஒரு வேளை அவங்களுக்கு திரும்பவும் மைண்டு எதனா ஞாபக மறதி ஆயிடுச்சா என்னன்னு தெரியலங்க. அதுக்கப்புறமா இந்த புண்ணியராஜ் என்ன பண்ணார், இன்ஸ்பெக்டர் போனார்ல, திரும்பவும் கண்மணியும் அன்பும் குடியிருக்கிற இடத்துக்கு வராருங்க. வந்ததும் அவங்க வீட்டில் பேப்பர் போடுறாரு பாரு, அந்த குள்ளமாக ஒருத்தர் அவரை வந்து கேட்குறாங்க, எங்கே இங்கே அன்பு வீடு அப்படின்னு, அன்பும் கண்மணியும் இங்கே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அன்பும் கண்மணியும் இங்கே தான் இருக்காங்க, ஆனால் அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னது அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்களா, நீ சொல்கிறது புரியலையேன்னும் போது, ஆமாங்க சார், கண்மணி அவங்க வீட்டில் இருக்கோம், அன்பு அவர் வீட்டில் இருப்பார் அப்படின்னதும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதும் உடனே அன்பு வீட்டுக்குள்ளே காலிங் பெல் அழுத்தி கதவை தட்டுறாரு. கதவை தட்டினதும் அன்பு நல்லா தூங்குறாரு. தூங்கிட்டு இருந்த அன்பு வெளியே, எவன்டா அவன் என் தூக்கத்தை கலைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாப்பு போடுறத அந்த மாப்பு எடுத்துக்கின்னு அடிக்கிறதுக்கு வராரு. திறந்து பார்த்தா இன்ஸ்பெக்டர் நிற்கிறாரு. சார் என்னங்க சார் இந்த நேரத்தில் இங்கே அப்படின்றாரு அவரு. அதுக்கு வந்து கேட்குறாரு, ஆமாம் என்ன அவ்வளோ வேகமாக யாரையும் அடிக்கிற மாதிரி வந்த, யார் அடிக்க வந்த, என்னையும் அடிக்க போகிற அப்படின்னு போலீஸை கேட்குறாரு. சார் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க சார் உள்ளே சார் உக்காருங்க சார்ன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு இன்ஸ்பெக்டரை. உட்கார வச்சு தான், எதையா உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் பொண்டாட்டியா அப்படி இப்படின்னு மழுப்பி பேசினே இருக்கும்போது உடனே கண்மணி தண்ணியை தூக்கின்னு, அப்பா வெயில் எவ்வளோ வெயிலாக இருக்குது சார், வாங்க சார், என்னங்க சார் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. தண்ணிக்கு போயிருந்தேன் சார், இவர் தூங்கிட்டு இருந்தார் அப்படின்றாங்க. உடனே அப்படியா, அப்போனா எனக்கு காற்று வரல, ஃபேனை போடுன்றாருங்க அந்த இன்ஸ்பெக்டர்னாவே இது மாதிரி மூளைலாம் இருக்கும் தானே. உடனே கண்மணிக்கு ஃபேன் சுவிட்சு எதுன்னு தெரியாமல் எல்லா லைட்டையும் போட்டுடுறாங்க. ஃபேன் இல்லைன்னு கூட தெரிலங்க கண்மணிக்கு. அதுக்கப்புறமா வந்து, என்னம்மா ஃபேனை போட சொன்னால் நீ என்ன எல்லா லைட்டையும் போட்டு வச்சுருக்கிற அப்படின்றாரு. இல்லை சார், தண்ணி கூட இடுப்பில் வச்சுருந்தேன்ல, அதான் எனக்கு தெரியல அப்படின்னு சமாளித்து
மழுப்புறாங்க. சரி கொஞ்சம் தண்ணி குடு, ஒரு டம்ளர் தண்ணி குடு அப்படின்னு கேட்குறாரு. ஒரு டம்ளர் என்ன சார், ஒரு சொம்பு தண்ணிய தரேன்ட்டு உள்ளே போயிட்டு தண்ணிய வச்சுட்டு சொம்ப தேடுனா எதுவுமே இல்ல. சமைக்கவும் இல்ல. அந்த சமையல் ரூம் மாரியே இல்லங்க. ஏன்னா அன்பு தான் தனியா இருக்காரே. அப்புறமா என்ன பண்றாங்க, "ஐயய்யோ! சொம்புல வேற தரேன்னு சொன்னனே" அப்படின்னு சொல்லிட்டு சின்ன டம்ளர் இருந்தது. அதில மொண்டு வந்து தராங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வருது. என்ன இந்த பொண்ணு சொம்புல தண்ணி தரேன்ட்டு இம்மூத்தூண்டு டம்ளர்ல தண்ணி குடுக்குறாளே! ரொம்ப கஞ்ச பிசுனாரியா இருப்பா போலது. வாய் தான் வக்கன போல இருக்குது அப்படின்னு நெனைக்கிறாருங்க. நாளைக்கு இவங்க உண்மையான புருஷன் பொண்டாட்டி தான்னு அவரு எப்படி கண்டுபிடிக்கிறாரு? அப்படின்ற கதைய தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. பாய்.